தாய் வீடு மே 2026. மாற வேண்டிய பெண்களின் உலகம். எழுதியவர் சியாமளா யோகேஸ்வரன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. பெண்ணுரிமை என்பது கருத்தியல் ரீதியாக பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கும் ஒரு யுகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆணுக்கு பெண் நிகர் என்ற சமத்துவ கோட்பாடு மேலோங்கி அடக்குமுறையின் விலங்குகள் ஒவ்வொன்றாக தகர்ந்து வருவதை இன்றைய சமூகச் சூழல் பறைசாற்றுகிறது. பெண் சுதந்திரம் என்பது எவராலும் தங்கத்தட்டில் வைத்து வழங்கப்பட வேண்டிய தானம் அல்ல. அது ஒரு பெண்ணின் பிறப்புரிமை. தமக்கான உரிமைகளை பயன்படுத்திக் கொள்ள எவரது அனுமதியையும் பெண்கள் எதிர்பார்க்க தேவையில்லை என்ற முழக்கங்கள் இன்று உலகெங்கும் உரக்கவே ஒலிக்கின்றன. இருப்பினும் ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், ஒரு பெண்ணின் வளர்ச்சியை சிதைக்கவோ அவளது மன உறுதியை குலைக்கவோ நினைக்கும் உலகம் இன்றும் அவளது ஒழுக்கத்தை ஒரு கூர்மையான ஆயுதமாகவே ஏவுகிறது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்குரியது மட்டுமல்ல. மேலைத்தேய கலாசாரம் உள்ளிட்ட ஒட்டுமொத்த புவிப்பரப்பிலும் நீக்கமற தொடரும் ஒரு வன்மம். ஒரு பெண் தனது அசாத்திய திறமையால் ஈட்டும் வெற்றிகளை கூட அவளது உழைப்பாக பார்க்க மறுக்கும் இந்த சமூகம் அதனை அவளது உடல் சார்ந்த சமரசங்களோடு தொடர்பு படுத்தி இழிவுபடுத்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளது. ஒரு பெண்ணின் தார்மீக பலத்தை குலைக்க ஒழுக்கமற்றவள் என்ற முத்திரை குத்துவதை விடவும் கொடிய ஆயுதம் வேறெதுவும் இல்லை என்ற நிலை இன்றும் மாறவில்லை. பெண்ணின் உன்னத வெற்றிகள் மீது பழிச்சொற்கள் வீசப்படும் போதெல்லாம் அவளுக்கான இந்த தீரா சாபம் எப்போது முடிவுக்கு வரும் என்ற ஆதங்கமே எஞ்சுகிறது. கற்பு என்ற வார்த்தையை பெண்ணுக்கு மட்டும் அணிகலனாக்கி அவளின் மன உணர்வுகளையும் மதிப்பையும் சிதைத்த காலம் இப்போது மலையேறி போய்விட்டது. கற்பு என்ற சொல்லினுள் பெண்களுக்கு எதிரான அத்தனை அடக்குமுறைகளும் அடங்கியிருப்பதால் அந்த வார்த்தையை கேட்டாலே கொதித்தெழுபவர்களும் அந்த சொல்லை அகராதியிலிருந்து நீக்க வேண்டும் எனும் அளவுக்கு குமுறுபவர்களும் இருக்கின்றார்கள். பெண்களுக்கான எல்லைக்கோட்டை வகுத்து அவர்களின் உணர்வுகளோடு விளையாடி இல்லாத ஒன்றை பூதாகரமாக்கி பெண்களை வீட்டுக்குள் பூட்டி அடக்கி வைப்பதற்கு காரணமான சொற்களில் இதுவும் ஒன்று என்பது காலத்தின் பதிவுகளில் மறுக்க முடியாத ஒரு வடுவான வரலாறாக பதிந்து போயிருக்கின்றது. அந்த சொல்லை மட்டும் நீக்கிவிட்டால் பெண்களை அவதூறு சொல்வது மாறிவிடுமா? ஒழுக்கம் பெண்களுக்கு மட்டுமே என்ற எண்ணம் வழி வழியாக கடத்தப்பட்டு ஆண்களின் மனதில் மட்டுமல்லாமல் பெண்களின் மனதிலும் ஆழமாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உணர்வை ஏற்படுத்துவதில் இலக்கியங்களும் அவற்றின் வழியில் பேணப்பட்டு வந்த பண்பாடும் எமது மரபு வழிவந்த காரணிகளின் தாக்கமும் பெரும் பங்கு வகிப்பது மறுப்பதற்கில்லை. இலக்கியங்கள் கற்பு. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். இதன் பொருள் பெண்ணுக்கு மிகப்பெரிய செல்வமாயிருப்பது உறுதியான மனநிலையை தரக்கூடிய கற்பு ஆகும் என்கிறார். கற்பை பெண்ணின் உடைமையாக்கி அதை அவளது சொத்தாக்குவதன் மூலம் அந்த கற்பை இழந்துவிட்டால் அவள் பெறுமதியற்றவளாகி விடுவாள் என்று கூறுகிறார் என்பதாக பொருள் கொள்ள வேண்டுமா? சிலப்பதிகாரத்தில் கண்ணகி கற்பின் சின்னமாக வருகின்றாள். கணவன் தவறான உறவின் வழி சென்றாலும் அவனுக்காக காத்திருந்து அவனை திருத்தி வாழ வழிகாட்டிய உத்தமையான மனைவியாகவும் சித்தரிக்கப்படுகின்றாள். பெண்ணென்றால் இப்படித்தான் பொறுமை காக்க வேண்டும் என்பதான இலக்கிய பெண்ணாகவும் இறை வடிவமாகவும் போற்றப்பட்டிருக்கின்றாள். நடந்ததை தீர விசாரிக்காமல் கணவனை கொன்று நீதியை தவறவிட்ட பாண்டிய மன்னனுக்காக உயிர்களையும் பொருள்களையும் தீக்கிரியாக்கக்கூடிய காப்பிய நாயகியாகவும் கற்பின் வடிவமாகவும் மனங்களில் பதிய வைக்கப்பட்டிருக்கின்றாள். மகாபாரத நாயகியான பாஞ்சாலியின் அனுமதியை கோராமலேயே அவளது கணவன்மார் அவளை சூதாட்ட பந்தய பொருளாக்கியிருந்தார்கள். சூதாட்ட பந்தயத்தில் கௌரவர்கள் அரச சபையில் அவளை துகிலிடுவதன் மூலம் பெண்மையை அவமானப்படுத்தலாம் என்று தப்பு கணக்கு போடுகின்றார்கள். பலர் கூடியிருந்த அவையில் பெண்ணுக்கு நேரக்கூடாத அபவாதம் நிகழ்ந்த போதும் தர்மவான்களாய் கூடியிருந்த ஆண்கள் மௌனம் காக்கின்றார்கள். சபதம், பழிவாங்குதல், போர், மரணம் என்பனவெல்லாம் இச்சம்பவத்தின் தொடர்ச்சி என்றாலும்
பெண்ணின் ஒழுக்கத்தையும் மானத்தையும் அவமதிக்கும் பாத்திரங்கள் காவியங்களில் படைக்கப்பட்டிருந்தன. பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரின் அல்லது ஐவரினதும் அணிகளை களைந்து அவமானப்படுத்தி அதற்காக ஒரு காப்பியம் உருவாக்கப்பட்டிருக்க கூடுமா என்பது சந்தேகமே. இறை வடிவமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இராமர் இராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த சீதாவின் கற்பை நிரூபிக்குமாறு கேட்கின்றார் என்பதாக ராமாயணம் சொல்கின்றது. வால்மீகியின் ராமாயணம் இராமர் சந்தேகப்பட்டார் என்ற தொனியிலும், கம்பரின் ராமாயணம் நீ சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவள் என்று இந்த உலகுக்கு நிரூபிக்க வேண்டுமென்று ராமர் கேட்டுக்கொண்டார் என்ற ரீதியிலும் காப்பியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுவாக அரசர்கள் பல தாரங்களை கொண்டவர்களாகவும் அதுவே அவர்களுக்கு கௌரவத்தை தருவதாகவும் காண்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மனைவியை கேள்வி கேட்கக்கூடிய நிலையில் ஏகபத்தினி விரதனான பாத்திரமாகவே ராமர் படைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. சீதையை அக்கினி பரீட்சைக்கு ராமர் உட்படுத்தியதன் மூலம் சமூகத்தின் கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதையும், பெண் என்பவள் உலகின் பார்வையில் உத்தமியானவளாக, அதாவது மனதாலும் உடலாலும் கணவனுக்கு மட்டுமே உருத்துடையவளாக இருக்க வேண்டும் என்பதாகவுமே ராமாயணத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றாளா? காப்பியங்கள் ஒரு சமூகத்தையும் அதன் பழக்க வழக்கங்கள், பண்பாடும் மற்றும் நடைமுறையை பிரதிபலிப்பனவாகவே இருக்கின்றன. இந்திய கலாச்சாரத்தை எடுத்து நோக்குவோமாயின் பெண்களை விட ஆண்களை சமூகத்திலும் குடும்பத்திலும் உயர்நிலையில் வைத்திருந்தார்கள். பெண்களுக்கான ஒழுக்கமும் நெறிமுறைகளும் வரையறை செய்யப்பட்டு கட்டாயமாக்கப்பட்டிருந்தன. பரம்பரையாக பெண்களுக்கான பண்பாடு பேணப்பட்டு வந்ததால் அது பெண்களின் மனதில் ஊறிப்போனதொன்றாகவே காணப்பட்டது. ஆணுக்கு அவ்வாறான நிர்பந்தங்கள் ஏதும் இருக்கவில்லை என்பதால் அவனது செயற்பாடுகள் சுதந்திரமானவையாகவும் கட்டுப்பாட்டுக்கு உட்படாதவையுமாகவே இருந்தன. கற்பு என்றால் என்ன என்பது பற்றி பல கருத்துகள் இருந்தாலும் காலத்தின் போக்கில் ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. ஆனாலும் பெண்கள் ஒழுக்க நெறியை பேண வேண்டும் என்று ஆணின் உள்மனது எதிர்பார்ப்பது மட்டுமல்லாமல் பெண்ணின் உள்ளுணர்வுகளுக்குள்ளும் ஒழுக்கம் பற்றிய ஒரு அழுத்தம் இருப்பதை மறுப்பதற்கில்லை. அதனால்தான் ஒரு பெண்ணை இழிவுபடுத்த வேண்டுமாயின் அவளின் ஒழுக்கத்தை பற்றி பேசுவதன் மூலம் அவளை உடைய வைத்து விடலாம் என்று இந்த சமூகம் தப்பு கணக்கு போடுகின்றது. ஆணின் ஒழுக்கத்தை பற்றி குறையாக பேசுவதை விட பெண்தான் வலை வீசினாள் என்பது போல் பெண்ணை குறை சொல்லி பாரதூரமான குற்றமாக்கி உருவகப்படுத்தப்படுவதுதான் உலக வழக்கமாக இருக்கின்றது. ஆண்களுடன் பழகக்கூடாது என்ற அறிவுரையுடன் வளர்க்கப்பட்ட பெண்களுக்கு தன் வீட்டினரை தவிர்த்த பிற ஆண்களுடன் பழகுவதற்கு தயக்கம் இருக்கக்கூடும். அதனால் கள்ளமின்றி வெகு இயல்பாக ஆண்களுடன் பழகும் மற்ற பெண்களை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கக்கூடும். ஆண்கள் சிலருக்கு பெண் என்பவள் ஒரு போகப் பொருள் மட்டுமே. அதனால் தம்மை போலவே எல்லா ஆண்களும் இருப்பார்கள் என்ற எண்ணத்துடன் தம் வீட்டு பெண்களை பொத்தி பாதுகாப்பதாய் நினைத்து கொண்டு கட்டுப்பாட்டை விதிப்பார்கள். தம்மை போலவே பிறரும் இருப்பார்கள் என்று கணக்கிட்டு எந்த கள்ளமுமின்றி பழகுபவர்களை தவறான உறவில் இருப்பவர்கள் என்று தயக்கமின்றி முத்துரை குத்தி விடுவார்கள். வேறும் சிலர் இருக்கின்றார்கள். தமது மனதை மட்டும் சுத்தமானதாகவும் தம்மை மட்டும் உத்தமர்களாகவும் எண்ணிக்கொண்டு மற்றவர்கள் எல்லாம் தவறானவர்கள் என்றும் கருத்து சொல்ல கிளம்பி விடுகின்றார்கள். நட்பாக பழகுபவர்களுக்கிடையில் எந்த தவறான எண்ணங்களும் இல்லாவிடினும் பார்ப்பவர்களின் பார்வைகள் வேறுபடத்தான் செய்கின்றன. ஆணும் பெண்ணும் எந்த தவறான உறவுமின்றி பழகக்கூடிய தற்கால சூழ்நிலையில் கூட இப்படியான பேச்சுகள் தாராளமாக உலவத்தான் செய்கின்றன. ஒருவரின் வலியில் ஊர் வம்பு பேசி பொழுதுபோக்கி மகிழ்பவர்களும் இருக்கின்றார்கள். ஊரின் வம்பு பேச்சால் எந்த பாதிப்பும் இல்லாத நவீன காலத்து பெண்கள் என்று நிமிர்ந்து நின்று சொல்ல முடிந்தாலும் உள்ளுக்குள் ஒரு ஓரமாய் எங்கோ வலிக்கத்தான் செய்கின்றது. பார்ப்பவர்கள் பலதும் சொல்வார்கள் என்று ஒதுக்கிவிட்டு போவதற்கான தைரியத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் இடையில் இந்த சமூகத்தின் பொல்லாத வாயுடன் பெரும் போராட்டத்தையே நடத்த வேண்டியிருக்கின்றது. ஒழுக்கத்தை குறிவைத்து அடிப்பதன் மூலம் ஒருவரை வீழ்த்தி விடலாம் என்று தப்பு கணக்கு போடுபவர்களின் முன் நிமிர்ந்து நிற்பதன் மூலம் அவர்களின் பழிச்சொல் பலிக்காது என்ற தெளிவான செய்தியை கொடுத்துவிட வேண்டும். இளகிய மனம் கொண்ட தட்டி கேட்கும் துணிச்சலற்ற மற்ற பெண்களையும்
இவ்வாறே தாக்கலாம் என்ற எண்ணத்துக்கு தலையடி கொடுப்பதன் மூலம் பெண்களுக்கான உரத்த குரலாகவும் ஒலிக்க வேண்டும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யார்க்கும் அஞ்சாத நிறைகளும், திமிர்ந்த ஞான செருக்கம் இருப்பதால் செம்மை மாதர் திறம்புவதில்லையா? நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும், யாருக்கும் அஞ்சத் தேவையற்ற நெறியுடன் கூடிய சுய கட்டுப்பாடும், தெளிவான ஞானமும், தன்னை பற்றிய உணர்வும் கொண்ட பெண்கள் தம் கொள்கைகளிலிருந்து வழிமாறி போவதில்லை என்று பாரதியார் பெண்களுக்கான குரலாக ஒலித்திருக்கின்றார். சமையல் அறைக்குள் அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்கள் இன்று கால் வைக்காத துறைகளே இல்லை எனும் அளவுக்கு தம் திறமை எனும் இறக்கை கொண்டு உயர பறக்கத் தொடங்கியிருக்கின்றார்கள். ஆணுக்கு இணையாக பெண்களின் உலகமும் பரந்து விரிந்ததில் ஆண் பெண் என்ற வேறுபாடின்றி பலருடனும் அவள் பழக வேண்டியிருக்கின்றாள். அன்பும் பரஸ்பர புரிந்துணர்வும் இருக்கும் போது மனங்கள் மடை திறந்துவிட, பால் வேறுபாடு மறந்து ஆண் பெண் நட்பில் வேறு களங்கங்கள் கலந்து விடாத தெளிவு பழகுபவர்களிடையே வந்துவிடுகின்றது. தன் மனதுக்கு உண்மையாக, தன் நெஞ்சுக்கு பொய்யற்ற நியாயத்துடன் ஒரு பெண் நடக்கும் போது அவளை களங்கப்படுத்தும் பேச்சுகளை காதில் வாங்கிக் கொள்ள தேவையில்லை. அவப்பேச்சுகளை காலிலிடரும் கல்லாக நினைத்து தன் வழியில் தளம்பாது தொடர்ந்து நடைபோடுவதன் மூலம் பேசுபவர்களின் முகத்தில் கரியை பூச வேண்டும். இவ்வாறு அடுத்த பெண்ணின் ஒழுக்கத்தை பற்றி பேசுவதன் மூலம் தம்மையே இழிவுபடுத்திக் கொள்பவர்களின் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லை. தாமும் பெண்கள், தமக்கு பெண் உறவுகள் இருக்கின்றார்கள் என்று சற்றேனும் சிந்திக்க முடியாத அளவுக்கும் அறம் வழுவி போனவர்களை பற்றி அக்கறை கொள்ள தேவையில்லை. இப்படி அடித்தால் வலிக்கும், நிலை குலைந்து போவார்கள் என்பதை அறிந்தே பெண்களின் ஒழுக்கத்தை ஆயுதமாக பயன்படுத்த நினைப்பவர்களின் முன்னால் துணிந்து நில்லுங்கள். முதுகுகளுக்கு பின்னால் புரணி பேசுபவர்கள் பேசிவிட்டு அங்கேயே நின்று விடட்டும். புரணிகளுக்கும் புரளிகளுக்கும் அலைபவர்கள் தம் சக்தியையும் நேரத்தையும் ஆக்கபூர்வமில்லாத விடயத்தில் வீணாக்கிக் கொள்ளட்டும். பெண்மை வேறு கொண்டு விட்டால் அவளை தடுத்திடவும் தகர்த்திடவும் அவள் நினைத்தால் மட்டுமே முடியும். சிறகுகளை விரித்து உயரப்பற பெண்ணே, உன் வெற்றியை அனைவரும் அண்ணாந்து பார்க்கட்டும். தடைகளில்லா வானம் உன் எல்லையாகட்டும். நன்றி.